இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என கண்பானவர்களே, ஆபிரகாமுடைய நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய சொந்த குமாரனும் ஏக சுதனும் உமக்கு பிரியமா இருக்கிற மகனாகி ஈசாக்கை எனக்காக நீ பலியிடு என்று ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்லும் பொழுது, ஆபிரகாம் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அதிகாலையில் எழுந்து மோரியா மலைக்கு பிரயாணம் பண்ணி ஈசாக்கை பலியிட போனான் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது எதற்கு முன் அடையாளமாக இருக்குது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, உலகத்தின் பாவத்துக்காக வருகிற நாட்களிலே பலியிட போகிறார் என்பதன் முன் அடையாளமாக ஆபிரகாமிடத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய சொன்னார். ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அதை செய்தது போல பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்காமல் நமக்காக ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பலியானதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்நாட்களிலும் கூட சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தது உண்மை என்று சொன்னால், நாம் கேட்கிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் எதிர்பார்த்திருக்கிற சகலவித நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? சொந்த குமாரனையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மை, ஆசீர்வாதம், கிருபைகள், சமாதானம், சந்தோஷம், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் நமக்கு அருளுகிற தேவனா இருக்கிறார். ஆனபடினாலே நீங்களும் நானும் அந்த பிதாவாகிய தேவனை அதிகமாய் விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், பிதாவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் தொடர்ந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்வார். காட் பிளஸ் யூ.